நம்ம கதாநாயகன் முத்துப்பாண்டிக்கு 32 வயசு. கல்யாணம் ஆகி ஒரு 6-7 வருஷம் ஆயிருந்தது. அவன் பாட்டுக்கு ஹாப்பியாக அங்கே அங்கே அலைஞ்சிக்கிட்டு கிடந்தான். நேஷ்வெல் அப்படியே போகிற போது ஒரு தடவை கார் கொஞ்சம் ஸ்கிட் ஆகி, அதாவது ஸ்னோ வருஷத்துக்கு 2-3 தடவை வரும் நேஷ்வெல்லில். அந்த ஸ்னோவில் பிளாக் ஐஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அது கருப்பாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது தார் ரோட்டில். அவன் பாட்டுக்கு ஏதோ பிளாக் ஐயில் ஏற்றி வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி வலது கை உடஞ்சி போச்சு. இதில் ஃப்ராக்சர் ஆன உடனே ஐயோ அப்பாப்பான்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி தூக்கிட்டு போய் அவனுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட 3 months அவனுக்கு அது செட் ஆகி கை திருப்பி வேலை செய்கிறதுக்கு ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 3 months லொட்டை கையை வச்சுக்கிட்டே பாவம் ஆஃபீஸில் வேலையெல்லாம் செஞ்சு ஒரு 10 நாள் முதல்ல லீவு, அப்புறமா ஆஃபீஸ் போக வேண்டிய கட்டாயம் இருக்கேன். அண்டு வீட்டிலே வேலை செய்ய வேண்டியது அது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வலது கைக்கு இல்லாமல் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு ஒய்ஃபு அதான் விஜயதாரணி இருக்காளே, ஒரு தாடகி. ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப நல்ல போல் நடித்து பிச்சு உதறுவ. ஆனால் புருஷங்கிட்ட மட்டும் வித்தியாசமாக இருப்ப. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவளை நம்ப வேண்டியதாக போச்சு எல்லாத்துக்கும். அம்மா தாரிணின்னு கூப்பிட்டு பார்ப்பான். இல்லைன்னா செல்லம்மா விஜி அப்படின்னு சொல்லி பார்ப்பான். அங்கேருந்து என்ன அப்படின்னு குரல் வரும். ஒரு ஹெல்ப் வேணும் அதானே, பொண்டாட்டி இருக்கிறதே ஹெல்ப்புக்கு தானே உனக்கு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு உயிர் எடுக்கிறிய, எனக்கு வேலை இருக்குது நானும் சம்பாதிக்கிறேங்கிறத ஞாபகம் இருக்கா கொஞ்சமாவது உனக்கு அப்படின்னு கேட்க 32 வயசு முத்துப்பாண்டிக்கு அப்படியே 2வது மாடியிலேருந்து கீழே குதிச்சிடலாங்கிற அளவுக்கு தோணும். என்ன பிகாஸ் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, நல்ல பெரிய வீடு, ஒரு 2 மாடி கட்டணம், இப்படி அவமானப்படுத்துகிறாள் இவ அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 3 மாதம் பெட்டில் இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறத விட வேற என்ன வேலை உனக்கு, ஆமாம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதே உனக்கு ஹெல்ப் பண்ணத்தான் அப்படின்னு எடுத்தெறிஞ்சு சர்வசாதாரணமாக பேசுகிறவ விஜயதாரிணி. முத்துப்பாண்டிக்கு பொங்கிக்கிட்டு வந்தாலும் என்ன பண்ண முடியும், கைதான் உடஞ்சி போச்சே, எல்லாமே லொட்டை கையில் தானே பண்ண வேண்டியிருக்காம. அதனால கொஞ்சம் கோபத்தை அடக்கிட்டு நேரம் கிடைக்கிற போது வந்துட்டு போமா, இப்போதான் 10 நிமிஷம் முன்னாடி வந்தேன், மறுபடியும் நேரம் கிடைக்கிற போது பெரிய தொந்தரவாக இருக்கு உங்களோட, நீங்கள் ஊரில் போய் உங்கள் அம்மா அப்பாவோடு இருங்க, உங்கள் அம்மா உங்களை சீராடுவாங்க, என்ன மாதிரி போராட மாட்டாங்க, வேலையை பண்ணிக்கிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைய பார்த்துக்கிட்டு இப்போ உங்களையும் பார்த்துக்கணும், எல்லாம் என் தலையெழுத்து. ஏம்மா 32 வயசுல எப்படிலாம் சொல்கிறியே, ஒருவேளை எனக்கு நாளைக்கு 72 வயசில் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் ஏன் இங்கே வச்சுக்கிறேன், உங்களை கொண்டு போய் ஏதாவது ஹோமில் தள்ளிட மாட்டேன் அப்படின்னு நிர்தாட்சியமா ஒரு பதில் வர முத்துப்பாண்டி மிரண்டு போய், இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், ஒருவேளை நான் நல்லா இருந்து உனக்கு ஏதாவது ஆச்சுன்னு சொன்னால் உன்னை கொண்டு போய் ஹோமில் தள்ளிடுறேன் அப்படின்னு அவன் திருப்பி சொல்ல, எதுக்கு என்ன ஹோமில் தள்ளுறேன், எனக்கு தெரியும் என்ன பண்ணிக்கணும்ன்ட்டு, எனக்கு தான் அந்த மாதிரிலாம் வந்து ஒன்று நம்புற வேண்டிய டைம் வந்துன்னு சொன்னால் கடவுள்கிட்ட டைரெக்டாக அப்ளிகேஷன் போடுவேன், என் புருஷனை முதல்ல கூப்பிட்டு போயிடு, இல்லைன்னா என்ன கூட்டிகிட்டு போயிடு, இவன் கூட என்ன தனியாக விடாதே, இவன் டேஞ்சரஸ் ஃபெலோ அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படிலாம் சொல்ல முத்துப்பாண்டிக்கு எரிச்சல் மண்டிக்கிட்டு வருது. பட் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியல, வலது கையே ஃப்ராக்சர் ஆகி கிடக்குது. அதனால இவன் என்ன சொன்னாலும் ஏறுக்கு மாறாக ஏதாவது பதில் சொல்லுவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், இவனுக்கு வேணுங்கிறது ஏதாவது கேட்டால் நடக்காது. அர்ஜென்ட்டாக 2-3 விஷயங்கள் வாங்க வேண்டியிருந்தது, வால்மார்ட்டுக்கு போக வேண்டியிருந்தது, கொஞ்சம் தயவு பண்ணி வால்மார்ட்டுக்கு வரைக்கும் கூப்பிட்டு போமான்னு சில விஷயங்கள் வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்ல, அதான் ஆன்லைனில் எல்லாம் வாங்க முடியுமே, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா உடனடியாக வரப்போகுது, அம்மா தயவுசெய்து நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கணும், எனக்கு நான் கில்லட் பிளேட்ஸ் தான் கரெக்டாக ஷேவ் பண்ணுது, கில்லட் பிளேட்ஸு நல்லதாக இருக்கான்னு அங்கே பார்க்கணும் எனக்கு. அதெல்லாம் சொல்ல, ஆமாம் பெரிய இவர் எக்ஸ்பர்ட்டு கில்லட் பிளேடு, உங்கள் முகம் இருக்கிற லட்சணத்துக்கு ஷேவிங்கே அவசியம் இல்லை அப்படின்னு படிச்சுன்னு சொல்லி, இல்லை எங்கேயோ அவள் கடைக்கு தெருவாலே இவ. அப்போ ஒரு நாளைக்கு மனசு வந்து, வால்மார்ட் போனோன்னு சொன்னியே வா அப்படின்னு கூப்பிட, விஜயதாரணிக்கு மனசு வந்துருச்சு. இவனும் அவசரமாக கிளம்பி வால்மார்ட்டுக்கு போகும்போது வழியில் வண்டியை இஷ்டத்துக்கு ஓட்டுறான், ஸ்டாப் சைன் நிறுத்துறது கிடையாது. அண்டு பிஸியாக இருக்கிற டிராஃபிக் ரோட்டில் இன்டர்நெட்டை ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு அதை பார்க்குறது இதை பார்க்குறது, என்ன சும்மா இதை ஏன் எங்கேயா நிறுத்திட்டு பார்த்து தொலையாத அப்படின்னு அவன் கோபத்தில் சொல்ல,
பேக் சீட்டில் உட்காந்துக்கிட்டு வரணும். அங்கே டிரைவும் அவனுக்கு பண்ண முடியாதுல்ல, கம்முன்னு கிடக்கணும். மாதிரி குறுக்க பேசக்கூடாது. டோன்ட் டிஸ்டர்ப் மீ, முக்கியமான மெசேஜஸ்லாம் வந்திருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, டிரைவிங் போதா பார்க்குறது? ஏன்னா அவன் ரொம்ப மெட்டிகுலஸாக கார் ஓட்டுறவன். கார் ஓட்டுற போது ஒர்க் வைல் யூ ஒர்க், டிரைவ் வைல் யூ டிரைவ் அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு சந்தோஷமாக காரை மட்டும் ஓட்டிகிட்டு போவான். அதுவும் ரைட் சைடில் இருக்கிற கடைசி லேனில் தான் போவான். ஸ்பீட் லிமிட் 65னா 65க்கு ஒரு மேலேயும் போக மாட்டான், கீழேயும் போக மாட்டான். அண்ட் ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுறான் அவன். ஸ்டாப் சைன்லாம் இருந்தால் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு பின்னாடி இருக்கிற ஹாங்க் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வண்டி எடுப்பான். அதே மாதிரி வீட்டிலேருந்து வெளியே வரும்போது ரைட்டு லெஃப்ட்டு பார்த்து ஏதாவது கார் வருதான்னு பார்த்துட்டு தான் மெயின் ரோடுக்கு போவான். இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல் டிரைவிங் அவன். இவன் எந்த கவலையும் இல்லாமல், இத்தனைக்கும் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு 6 வருஷமாக தான் வண்டி ஓட்டுற, சும்மா ஒரு கையில் சர்ரு வண்டியை திருப்பிக்கிட்டு ஸ்டாப் சைன்லாம் கவலையே படுறதில்ல. அப்பப்போ இந்த ஃபோனை வர வச்சுக்கிட்டு மெசேஜை பார்க்கறது என்ன, அதை பார்க்கறது என்ன, ஃபோன் பண்ணுறது என்ன. அதாவது ரோட்டில் மற்ற காருங்கெல்லாம் போகிறாங்களே, இடிச்சிடுவாங்களே, இந்த பயம் துளி கூட இல்லை. இவனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி கையெல்லாம் உடஞ்சதுல உடம்பெல்லாம் நடுங்குது. பார்த்துங்கிறான். பின்னாடி சும்மா உட்காந்துட்டு வாயை வச்சுக்கிட்டு பார்த்துப்போன்னு உயிர் எடுக்காத. இந்த மாதிரி சொன்னால் எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது. இந்த பேக் சைட் டிரைவிங் வேண்டாம் அப்படின்னு அவன் கத்த இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இப்படியா ட்ரைவ் பண்ணுவாங்க, பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரைவ் பண்ண வேண்டாமா? இப்போ நீ ட்ரைவ் பண்ணு. ஐயோ, கை உடஞ்சதுனால தான் நல்லா ஓட்ட முடியல. சரி விட, லெஃப்ட்டில் ட்ரைவ் பண்ண. ஆமாம், பெரிய கிழிச்சார் அவர். ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டையும் வச்சுக்கிட்ட போய் ஆக்சிடென்ட் பண்ண ஆள் இப்போ எனக்கு அட்வைஸ் வேறு அப்படிலாம் அவன் சொல்ல இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா அது அநியாயமாக போச்சு அப்படின்னுட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி வால்மார்ட்டில் போயிட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வரும்போது, வால்மார்ட்டில் சர்வசாதாரணமாக ஸ்டாப் சைனை நிறுத்தாமல் போகிறான். ஒருத்தன் அப்படின்னு ஹாங்க் பண்ணுறான். நல்லா திட்டியா இவ்வளோ அப்படின்னும் போது அவன் கிடக்கான் சோம்பேறி, வண்டி ஓட்ட தெரியாதவன். எனக்கு அவசரம், எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்ல, இது மாதிரி போறிய உனக்கே ரிஸ்க்குமாவோ, பெரிய ரிஸ்க்கு, இதெல்லாம் நம்ம என்னைக்கு வரணுங்கிறத ஆண்டவன் டிசைட் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்ல பத்திக்கிட்டு வருது இவனுக்கு. நம்ம போகிறது நம்ம கையில் இல்லை, அவன் முடிவு பண்ணியிருப்பான் அப்படிலாம் சொல்கிறா. என்னன்னோ சொல்கிறா. இவனுக்கு தலையை சுற்றுது. என்னடா அது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம், இவளோட தயவில் வண்டியில் ரெண்டுல ஏறி உட்காந்தாக்க பிபி எகுறுதே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சு எல்லாம் பண்ண மனசார சபிக்கிறான். இந்த மாதிரி ஃபோனை பார்க்குற போது, இல்லைனாக்கா இன்டர்நெட்டை செக் பண்ணுற போது, அண்ட் அதாவது மெசேஜை அனுப்புகிற போது, இல்லை அட்ரஸை வீட்டு வாசல்லையே போடாமல் தெருவுக்கு வந்தப்புறம் பிஸி டிராஃபிக்கில் அட்ரஸை போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தொலைக்கிறவளுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகி ஒரு 8 மாதம் ஆஸ்பத்திரியில் கிடக்கணும். அப்போத்தான் இவளுக்கு புத்தி வரும், ஒழுங்காக வண்டி ஓட்டுவேன். இல்லைன்னா வண்டி ஓட்டக்கூடாதுன்னு லைசன்ஸே பிடுங்கி வைக்கணும். அதுக்கு என்ன வழி இருக்குன்னா சபிச்சு தீர்த்துட்டான். அன்னைக்கு வால்மார்ட் போயிட்டு வரத்துக்குள்ள புருஷனோட சாபம் விடுமா சும்மா, அவ்வளவுதான். சுழண்டு அடிக்குது. அது எப்படா இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னு இவனுக்கு வீட்டுக்கு வந்துட்டு தாழ முடியல. என்ன அது இப்படி கேர்லெஸ்ஸாக வண்டியை ஓட்டுறா, எந்த கவலையும் இல்லாமல் ஃபோனை பண்ணிட்டாலேரா, அண்ட் இன்டர்நெட்டை பார்க்குறா, அண்ட் என்னோ மெசேஜ் அனுப்புகிறா, அண்ட் கவலையே படாமல் பின்னாடி ஒருத்தன் பயப்படுறானேன்னு எனக்கு சென்ஸ் கூட இல்லாமல் அப்படின்னு. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை அவங்கெல்லாம் வர எல்லாரும் சேர்ந்து வண்டியில் போகிற போது அவ்வளோ பதவிசாக வண்டியை ஓட்டுறா. ஸ்டாப் சைன் அப்படின்னு யாராவது குரல் கொடுத்தா உடனே ஆமாம் ஸ்டாப் சைன் நிறுத்தாமல் போகவே கூடாது, ரொம்ப ரிஸ்க்கு தெரியல அப்படின்னு பளிச்சுன்னு நிறுத்தி அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவள் பாட்டுக்கு போகிறா. அண்டு எல்லா இடத்துலையும் கேர்ஃபுல்னா படு கேர்ஃபுல். இவனுக்கு அன்னைக்கு வால்மார்ட்டுக்கு போனதுக்கும் இன்னைக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பளிச்சுன்னு தெரியுது. அதாவது 4 பேர் கூட இருக்கிற போது அவளுடைய பிஹேவியரும், அவளும் இவனும் மட்டும் இருக்கிற போது அவளுடைய பிஹேவியரும் அவனுக்கு பத்திக்கிட்டு வருது. என்ன இழவிடாது, நம்மளை பிடிக்காம கல்யாணம் பண்ணி தொலைச்சாலா, ஏன் நம்மளை மட்டும் இப்படி போட்டு உயிரெடுக்கிறான், நம்ம சொல்கிறதுக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் இருக்கே அப்படின்னு அவன் ஆச்சரியப்பட்டு கோபப்பட்டு வருத்தப்பட்டு ஏதாவது கருங்கல் செவலில் போய் தலையை மோதிக்கணும்லாம் நினச்சிட்டு மறுபடியும் அந்த சாபத்தை அழுத்தி இவளுக்கு ஒரு நாள் இவன் போகிற போது ஃபோனை செக் பண்ணிட்டு இருக்கிற போதோ பேசுகிற போதோ இல்லைனா இன்டர்நெட் பார்க்குற போதோ ரோட்டில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி 8 மாதம் ஆஸ்பத்திரியில் கிடக்கணும் அப்படின்னுட்டு கோபப்பட்டு மறுபடியும் அந்த சாபத்தை கொடுக்க, இதோட 2-3 தடவை அந்த மாதிரி சாபம் கொடுத்த உடனே
ஒரு 4 நாள் கழிச்சு திடீர்னு ஒரு ஃபோன். என்னாச்சு? ரெடியா இருங்க, நம்ம அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும். என்ன அர்ஜென்ட்டாக இடத்துக்கு போகணுருக்கு? இல்லை இல்லை, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை அங்கே கொடுக்குற போது உங்கள் சந்தோஷத்தை நான் வீடியோ டேப் பண்ணோம், அது இதுன்னு சொல்லி. என்னடான்னு பார்த்தா, ஓஹோ நம்ம பர்த்டே வருது, அதுக்காக வேண்டிய ஏதோ பண்ணுற போல் இருக்கு. சரி, அவாசையை கெடுப்பானே, எப்போது தான் கொஞ்சம் தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அவங்க கூட போகிறதுக்கு ரெடி ஆகி அப்படியே கையில் அந்த கட்டை ஒன்று அவுக்கலை. ஒரு மாதம் ஆகும். எல்லாம் போகிறாங்க 2 பேரும், சர்றன்னு போனால் அப்பவும் இதே மாதிரி தனியாக போகிற போது அவள் பாட்டுக்கு ஃபோனை பண்ணுறா, அதை பண்ணுறா, இதை பண்ணுறா, ஸ்டாப்பில் நிறுத்த மாட்டேங்கிறா, மெசேஜ் அனுப்புகிறா, அதை பண்ணுறா, இதை பண்ணுறா. ஐயோ நிறுத்திட்டு பண்ணதெல்லாம் நிறுத்திட்டு பண்ணு கதறான். சுமாரியா பேக் சீட்டில் உட்காந்துட்டு கதறிட்டு, சுமார் உட்கார பேசாமல் கம்முனரு அப்படின்னு சொல்ல, கடுப்பாய ஏன் நிறுத்து, நான் இறங்கிக்கிறேன் அப்படிங்க. சரி வண்டியை நிறுத்திட்டு இறங்குங்கிறா. உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இறங்குறேன்னு சொன்னியா வீராவேசமா, இறங்கி வா, நடந்து வா வீட்டுக்கு, இல்லைனாக்கா உனக்கு சந்தோஷமாக உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்காக வேண்டி கூப்பிட்டு போனால் என்னை மிரட்டுற போட்டுடி அப்படின்னு வண்டியில் ஏறியா திருப்பி அப்படின்னு சொல்லி இவனும் ஒரு வழி இல்லாமல் திருப்பி ஏறி உட்கார, சர்றன்னு வண்டி எடுக்கிற ஒரு ஸ்டாப் சைன் அவ பாட்டுக்கு தாண்டி போக, அச்சாமர்த்தம் வந்து பின்னாடியில் சைடில் உக்காந்துருக்கான். அடிச்ச அடியில் ஸ்பாட்டில் நம்ம ஒத்துப்பாண்டி அவுட். அவளுக்கு அடினா இடி மாதிரி விழுந்து பயங்கரமா, ஆமா அயா என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டானே, என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டானேன்னு முனைகிட்டு இருக்கா. இவன் சாகிற போது அதை கேட்டுக்கிட்டு ஸ்பாட்டில் உயிரை விட மேலே போய் பேர்ட்ஸ் ஆங்கிளில் பார்க்குறான். அவளை தூக்கிட்டு ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஓடிக்கிட்டு இதெல்லாம் பண்ணி பிழைக்கிறதுக்கு முடியுமா முடியாதான்னு 15-20 நாள் போயிடுவான்னு சொல்லிட்டு இருந்த போக பிழைச்சிட்டா விஜயதாரிணி. கடைசியில் 8-9 மாதம் இவனோட சாபம் பழிச்சு ஆஸ்பத்திரியில் இருந்து தேறி கீறி சிங்கிளா வீட்டுக்கு வரா. ஆனா இவன் போட்ட சாபத்தில் ஒரு சின்ன மாற்றம். இவன் வண்டியில் இருக்கிற போது ஆகக்கூடாது, அவன் மட்டும் தனியாக போகிறது ஆகணும்னு சாபத்தை போட்டான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி இவன் போட்ட சாபம் இவன் லைஃப்பை கொண்டு போயிடுச்சு. அவளுக்கு அதுக்கப்புறமா கார் ஓட்டுற போது ஸ்டாப் சைனை பார்த்தாலே கைகாலெலாம் உதற நிறுத்தி மெதுவாக தான் போவ. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டு அது இது இந்த மாதிரி விஷயங்களை ஃபோனையே கையில் எடுத்துகிட்டு போகிறத நிறுத்திட்டா. அப்படியே ஃபோன் இருந்தாலும் சைடில் ஓரமாக இருக்கும், நிறுத்தி எங்கேயாவது இது பண்ணி இவன் என்னெல்லாம் ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் இவன் செத்தப்பறம் நடந்தது. கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அன்பன் நண்பன் அட்லாண்டா கணேஷ்.